கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானிக்கிறோம். உபவாச நாட்களிலே நிறைய குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. 66ஆம் சங்கீதம் 18 முதல் 20 ஆகிய வசனங்களிலே, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேயானால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேயானால், இந்த ஒரு பாயிண்ட் தான் இன்னைக்கு மெசேஜ். ஏன்னா உபவாச நாட்கள்ல உபவாசத்தோடு இருப்பீங்க, ஆனா இருதயத்துக்குள்ளே அக்கிரம சிந்தை இருக்குமானால் ஜெபத்துக்கு தடை இருக்கும். அதை நீங்க எந்த அளவுக்கு நீங்க ஆழமா புரிந்து கொண்டாலும் சரி, சத்தியம் இதுதான். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேயானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். இன்னைக்கு நிறைய வீட்டில் நான் ஜெபம் பண்ணா பதில் வர மாட்டேங்குது. என்ற சில குடும்பத்தில் ஜெபிக்க வரும்போது சொல்லுவாங்க, பிரதர் நீங்க ஜெபம் பண்ணா எங்களுக்கு பதில் கிடைச்சிரும், நாங்க ஜெபம் பண்ணா எங்களுக்கு பதில் வரல பிரதர் அப்படிம்பாங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணாலும் பரலோகத்துல தேவன் கேட்பார். அவருக்கு ஒரு பெயர் இருக்கு, ஜெபத்தை கேட்கிறவர். மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால நான் வெளிநாட்டுல இருக்கிறேன், நான் இன்னும் சர்ச்சுக்கே போகல, எனக்கு இயேசு கிறிஸ்து எனக்கு இப்பதான் தெரியும், பக்கத்து வீட்டுல எனக்கு சொன்னாங்க, அவர் தான் நமக்காக மரித்தார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக மரித்தார், நம்முடைய தலைமுறை சாபத்துக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில சுமந்தார், நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ராஜாவை ஏற்றுக்கொள்றீங்களோ நம்ம வாழ்க்கையிலே விடுதலை, ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துல வருகிறோம். பிரதர் நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் சர்ச்சுக்கு தான் போறேன், என் இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இருக்கிறாரு, நான் அந்நிய பாஷை பேசுறேன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டேன், நம்ம நிறைய காரியங்கள் சொல்லுவோம். இப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க அந்நிய பாஷை பேசுறாங்க, தேவன் கொடுத்த கிருபையின் வரங்கள். ஆனாலும் சில நேரத்திலே நம்மளுடைய வாழ்க்கையிலே சில ஜெபத்துக்கு ஏன் இன்னும் பதில் வரல, உபவாச நாட்கள் இருந்து கண்ணீரோடு ஜெபிக்கிறேனே, இப்படி நம்ம நிறைய கேள்விகள் அடுக்கடுக்கா எல்லா வீட்லேயுமே இருக்கும். வெளியே சொல்ல மாட்டாங்க, பிரதர் நான் 6 மாசமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் பிரதர், எனக்கு இன்னும் நடக்கல பிரதர் அப்படிம்பாங்க. அப்பாட்ட கேட்கும்போது எப்படி கேட்போம், அப்பா எனக்கு ஒரு பேனா வேணும், ஒரு பென்சில் வேணும், நீங்க கடைக்கு போகும்போது வாங்கிட்டு வருவீங்களா, எனக்கு பேனா முடிஞ்சிட்டுப்பா, நீங்க பேனா வாங்கிட்டு வந்தால் தான் நான் எழுத முடியும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் அப்பாட்ட கேட்கும். ஒருவேளை பைசா கொடுத்தாங்க, பணம் கொடுத்தாங்க அப்படின்னா, பக்கத்தில் கடை இருந்துச்சு அப்படின்னா நடந்து போய் வாங்கிட்டு வருவாங்க, இல்லைன்னா அப்பா தான் போய் வாங்கிட்டு வருவாங்க, இல்லைன்னா வீட்டில் அண்ணன் இருந்தால் வாங்கிட்டு வருவாங்க. அந்த டைம் அது வரையே பிள்ளைகள் பொறுமையாக இருக்கும். நான் சொல்லிட்டேன் எங்கள் அப்பா வாங்கிட்டு வருவாங்க, எங்கள் அப்பாட்ட ஃபோனில் சொல்லிட்டேன் வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் பொறுமையாக இருக்கும். ஆவிக்குரிய நம்ம வாழ்க்கையிலே நம்ம பரலோகத்தில் பிதாவிட்ட சொல்லியாச்சு, அப்பா என் வீட்டில் இதுதான்ப்பா பொசிஷன், என் வீட்டில் இதுதான்ப்பா பிரச்சனை, உங்கள்கிட்ட நான் எல்லாமே சொல்லிட்டேன்ப்பா, அதுக்கப்புறம் எனக்கு ஏன் இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சில குடும்பத்தில் வேதனைகள், உள்ளத்தில் நிறைய கேள்விகள், இப்படி நம்ம நிறைய யோசிச்சுட்டு இருப்போம். இன்னைக்கு உள்ள செய்தியிலே நான் மறுபடியும் முக்கியமான பயணம் சொல்றேன். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை, இருதயத்துக்குள்ள அக்கிரம சிந்தை இருக்கும்போது நம்ம ஜெபத்துக்கு பதில் வராம இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளை துதிக்க அதிகமா பழகணும், துதிக்கிற பிள்ளைகளா மாறணும், ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறணும், வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா மாறணும். வேற வழியே இல்லை. ஏன்னா துதிக்கிற பிள்ளையோட வாழ்க்கையில தடைகள் இருக்காது, ஜெபிக்கிற பிள்ளையோட வாழ்க்கையில எல்லாமே ஜெயமாக கிடைக்கும்.
சில குடும்பத்துல என்ன நடக்கு அப்படின்னா, அக்கிரம சிந்தை உள்ள இருக்கும்போது தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமா மாறிருது. அதனால தான் நான் இந்த இரவு நேரத்தில சொல்றேன். சிம்பிளா முடிக்க போறேன். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேயானால், ஆண்டவர் எனக்கு செவிகொடார். இப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம கொஞ்சம் அப்படியே யோசித்து பார்க்கலாம். எங்கேயாவது அக்கிரம சிந்தை இருக்கா? நைட் நேரத்தில படுத்து தூங்க தான் போறோம். அக்கிரம சிந்தைய வச்சுக்கிட்டு, நான் 40 நாள் உபவாசம் இருக்கிறேன். யார் மேலயா வெறுப்பு, கசப்பு, கோபம், எரிச்சல் இதெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு, அப்புறம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. முதல்ல இந்த அக்கிரமமான சிந்தையெல்லாம் எடுத்து போட்டுட்டு, மைண்ட் ரிலீஃபா வச்சு ஜெபம் பண்ணா தான், நம்ம தேவனுடைய சமூகத்திலே நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும். அபிஷேகம் கேட்கலாம், வரங்கள் கேட்கலாம், கனிகள கேட்கலாம், ஆசீர்வாதத்த கேட்கலாம். குடும்பத்தில பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைய சொல்லி ஜெபிக்கலாம். குடும்பம் ரட்சிக்கப்பட ஜெபிக்கலாம். தேசத்துக்காக ஜெபிக்கலாம். எழுப்புதலுக்காக ஜெபிக்கலாம். நெறைய காரியங்கள் இருக்கு. ஆனா பாயிண்ட் இதுதான். இருதயத்துக்குள்ளே அக்கிரம சிந்தைய வச்சுட்டு, மணிக்கணக்கா ஜெபம் பண்ணி, எனக்கு இன்னும் பதில் வரல, எனக்கு இன்னும் பதில் வரல அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா சில குடும்பத்திலே பதில் கிடைக்கலன்னு சொல்லி நெறைய உள்ளத்தில பாரம். வெளிய தெரியாது. புலம்பிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட யாராவது இந்த செய்தி யாராவது கேட்டால், உங்களுக்கு இந்த செய்தி பிரயோஜனமா இருக்கும். ஏன் சொல்லி தரேன் அப்படின்னா, இருதயத்தில அக்கிரம சிந்தைய வச்சுக்கிட்டு, நான் மணிக்கணக்கா ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். பிரதர் எனக்கு இன்னும் நடக்கல அப்படிம்பாங்க. இருதயத்துக்குள்ள ஏதாவது அக்கிரம சிந்தை இருக்கா? கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் இருக்கா? நம்ம அப்படியே யோசித்து பார்ப்போமே. அதனால இரவு நேரத்துல செய்தி இன்னைக்கு இதுதான். நம்ம வாழ்க்கையில ஏதாவது கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் இருந்துச்சு அப்படின்னா, அப்பா என் இருதயத்துல இந்த அக்கிரம சிந்தை இருக்குப்பா. அதை எடுத்து போட்டுருங்க. அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல தாழ்த்தியாச்சுனாலே போதும். கண்டிப்பா நம்ம குடும்பத்துக்கு தேவன் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். அந்த நாட்கள் வரும். உபவாச நாட்களிலே தேவனுடைய பாதத்திலே தாழ்த்தி அர்ப்பணிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்துல ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. உங்க கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ, அர்ப்பணிக்கிறாங்களோ, அவங்களோட வாழ்க்கையிலே என்னென்ன சூழ்நிலை சரி, இருதயத்துல ஒருவேளை அக்கிரம சிந்தை இருந்துச்சு அப்படின்னா, அதையும் எடுத்து போட்டுருங்கப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவங்கள், அக்கிரமங்கள் எதுவா இருந்தாலும் எடுத்து போட்டுருங்க. உமக்கு பிரியமானபடி நாங்க வாழ்ந்தா போதும்ப்பா. உங்க கரத்துல நாங்க அடங்கியிருந்தா போதும்ப்பா. எங்க இதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுருங்கப்பா. உங்க நாமம் மட்டும் மேம்படட்டும். உமக்கு பிரியமானபடி நாங்க வாழ்ந்தா போதும்ப்பா. எங்க வாழ்க்கையில கர்த்தரை விட்டு நாங்க எங்கெல்லாம் தள்ளி போனோமோ, அந்த எல்லா குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்கப்பா. மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா. இரவு நேரத்துல நைட் டியூட்டில இருக்கிறாங்க, உபவாச நாட்கள்ல இருக்கிறாங்க, நைட் நேரத்துல டிராவலிங்ல இருக்கிறாங்க, நைட் நேரத்துல பல இடத்துல வேலை பார்க்குறாங்க. எல்லாரையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிங்க. உபவாச நாட்கள் ஆசீர்வதித்தாங்க. ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையில பலவீனத்தோடு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, உம்முடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகள் அப்போ உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கணும். எக்ஸாம் எழுதும்போது ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. குடும்பத்துக்குள்ள யாரெல்லாம் பிரச்சனையோடு, போராட்டத்தோடு இருக்காங்களோ, அந்த வீட்டோட எல்லா பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவு கொண்டு வாங்க. நைட் நேரத்திலே கர்த்தர் கூட இருக்கணும்ப்பா. நீங்க கூட இருந்தா மட்டும்தான்ப்பா சமாதானம். நீங்க கூட இருந்தா மட்டும்தான்ப்பா விடுதலை. நீங்க கூட இருந்தா மட்டும்தான்ப்பா ஆசீர்வாதம். எங்க வீடு முழுதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிபடட்டும். உருவின பட்டயத்தோட முன்னும் பின்னுமா தேவ தூதர் உள்ளாகி விடட்டும். கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. கடன் பிரச்சனையில எந்த குடும்பத்திலே போராடிட்டு இருக்காங்களோ, அவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்க. கர்த்தர் கூட இருங்க. நிறைய குடும்பத்திலே தாழ்த்துறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன உபத்திரம் இருக்கோ, அந்த உபத்திரத்தை நீக்கி ஆசீர்வதிங்க. பலனிகளை திறந்து ஆசீர்வதிங்க. கர்ப்பத்திரிங்க ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனமிறங்க. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையும் ஆசீர்வதிங்க. டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில தடைகள் என்ன இருக்கோ, எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. கர்த்தரோட நாமம் மகிமைப்படட்டும். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். உங்க நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல ஜெபிக்கிறாங்களோ, எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிச்சிருங்க. உங்க ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ குடும்பத்திலே நைட் நேரத்துல பல காரியங்களை ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் விடுதலை கட்டடுங்க, ஆசீர்வதிங்க. உபவாச நாட்களை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளில் ஆலயத்துக்கு போற கூட கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஜெபிக்கிற குடும்பம், அவங்களுடைய வம்சம், அவங்களுடைய தலைமுறை எல்லாம்
இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கட்டும். தேவனாரிலே அப்போ மினிஸ்டர்களை ஆசீர்வதித்தாங்க. உங்கள் நாமை விடட்டும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கு மிகுந்ததாக கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, என்னுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.